இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போய் கொண்டிருக்கிற இடம் வந்து குருமங்காடு சாந்திகளுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இதில் பாருங்கள் இவ்வளோ சனமண்டு. இதில் இந்த 50 ரூபா 100 ரூபா 180 ரூபா சாமான் இருக்குல்லோ, அந்த கடை தான் இந்த கடை. இங்கே சும்மா நிரம்பி வழியுது. எங்களோட சனத்துக்கு 50 100 ரூபாண்டா தெரியும் தானே, சும்மா அனல் பறக்கும். அதை விட இன்றைக்கு கிறிஸ்மஸ்ன்றதால சனம் நிறைய நிற்கிது. பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் ஆக்கள் நிற்கிறாங்க, இன்னும் நின்று முடியலை. சரி, எல்லா இடமுமே சனமாக தான் இருக்குது. பெட்ரோல் செட்டில் பாருங்கள், ஃபுல்லாக லைனில் நிற்கிறாங்க ஆக்கள். இந்த அவ்வளோத்துக்கு டவுனில் ஆக்கள் கூட. இது வந்து வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போய் கொண்டுக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த பிஓசி பேங்கில் லைன் வந்து வாழ்க்கையில் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து வவுனியா ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து எங்களோட இலுப்பேடி. இலுப்பேடியிலையுமே க்ரௌடாக தான் இருக்குது பயங்கரமாக. நான் காரில் அப்போ இதை விட க்ரௌடாக இருந்தது. இவ்வளோ ஆக்கள்றாப்பா. இது கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ சனமெண்டா வருஷத்துக்கு நான் நினைக்கல. இப்போ தான் வெள்ளம் அடித்தாண்டாங்க, நிவாரணம் கொடுத்தாங்க, அதுக்கிடையில் பார்த்தா ஆக்கள் இருக்குது. இதில் பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஆனால் பாதை விடுறதுக்கு யாருமே ரெடி இல்லை, ஏன்னு தான் தெரியலை. அதே மாதிரி இப்போ நான் போகிற வீதி வந்து தர்மலிங்கம் ரோட். இது வந்து தர்மலிங்கம் ரோட். தர்மலிங்கம் ரோட்டில் சனத்தை என்னடா கிறிஸ்மஸுக்கு எவ்வளோ ஆக்கலண்டா நினச்சி கூட பார்க்குறாது. எல்லா இடம் சனத்தை நெருப்பாக இருக்குது சனம். இந்த கடையில் சேல் 500 ரூபாவை 1000 வண்டு போட்டாலும் எடுக்குங்கள், 800 ரூபா 1000 வண்டு போட்டாலும் எடுக்குங்கள், எல்லாத்தையும் எடுங்கள். மெகா சேல், அதாவது 1000 ரூபா சாமான 1200 ரூபா போட்டுட்டு மெகா சேல். எல்லா கடையிலையும் நல்ல சனம் நிற்கிது ஃபுல்லாகவே. இந்த 600 ரூபா கவுன், இது முதல் 300 ரூபாய் இருந்திருக்கும், இப்போ 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ். இப்போ வந்து பசார் ஸ்ட்ரீட்டில் வந்து ஜாயின் ஆகியாச்சு. இங்காலையும் வந்து பயங்கர சனமப்பா, என்ன சனம். நகைக்கடையிலையும் சனமாக இருக்குது, உடுப்பு கடையிலையும் சனமாக இருக்குது. ஏன்டா வருஷம் தொடங்கினா ஸ்கூல் தொடங்க போகுது, அப்போ அது வழியும் சனம் நிற்கும். ஸ்கூல் சாமான்கள் வாங்குகிற கடையிலையும் நகை கடையிலையும் சனம் நிற்கும். ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக இப்படி சனம், ஏதோ கொழும்பில் போகிற மாதிரி கிடக்கு, அவ்வளோ கிரவுண்ட். இப்போல்லாம் சனம் கிட்ட காசு இருக்குது, உண்மையாக சொல்ல மாட்டான். முந்தைய தான் வழியில் யாரும் வர மாட்டான். இப்போ எல்லாருமே சாமான் வாங்குறதுக்கும் வழியில் வர அளவுக்கும் நல்ல காசுகள் வசதியை தான் நாட்கள் இருக்கிறோம். எனக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வவுனியா க்ரௌடாக இருக்குன்ற விஷயம். இது வவுனியா மணிக்கூட்டு கோபுரம். இதில் வந்து பயங்கர சிரமமாக தான் இருக்குது. பேங்கடிலே நல்ல சனம். ஸோ இன்றைக்கு வவுனியாவின் நிலைமை இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், பெட்ரோல் செட்லேயே லைனா. அப்படி என்னடா வாங்குறீங்க எல்லோரும்? செகண்ட் க்ரோஸில் இருக்கிற சனமண்டா. ஓகே, இன்றைய வவுனியாவை பார்த்துருப்பீர்கள். இது ஒரு பின்னேற பொழுது ஃபுல்லாக விடியிருந்து பார்த்தா இதை விட கூட தான் நின்றுருக்கும். இப்போ வந்து 2ஆம் குறுக்கு தெருவிலிருந்து அப்படியே வவுனியா பக்கம் போய் கொண்டிருக்கிறேன். இது வந்து எங்களோட மணிக்கூட்டு கோபுரம். பாருங்கள் சனத்தை, வெள்ளம் வந்துன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லவே இராது, அவ்வளோ சனம். ஆனால் எல்லா மக்களுமே வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன கன பேர் வேலைக்கு போகலை போல, எல்லாம் ரோடெலாம் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் டிரைவிங் வேலை, அதால் ஓகே. ஆனால் மெட்டாக்கள்லாம் ரோடெலாம் நிற்கிற மாட்டாங்க. என்ன விளக்கம் பண்ணு தான் விட்டாங்க இல்லை. சரி பார்ப்போம். இது வந்து குருமங்காட்டு, அது வைரவழியங்குளம் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ட்ராக் தூரத்தில் பார்க்கல தெரியும் எவ்வளோ வாகனங்கள், எவ்வளோ சன நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி. இதில் ஃபுல்லாகவே இந்த இடத்துலையும் சேல் போட்டிருக்கு. அப்படியே
பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஆக்கலாக தான் இருக்குது. இது குருமங்காட்டு கணேசா அந்த கடையடி. நார்மலாக வந்து நான் வவுனியா டவுனுக்கு தெரியல நான், ஆனால் இப்படி வீடியோ எடுக்கிறே இல்லை. ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்தளவுக்கு வாகனமும் ஆக்களும் வவுனியாவில் இந்த அளவுக்கு கார்களோ இல்லை ஒன்றுமே இருக்கையில முந்தி. இது வந்து எங்களோட குருமங்காட்டு சந்தைக்கிட்ட போய் கொண்டுக்கிறேன். இதில் ஃபுல்லாக நல்ல சாரிகள் இருக்குது. இது வந்து குருமங்காட்டு சந்தி. இதுலேயுமே ஃபுல்லாக ஆக்கலாக தான் இருக்குது. இது குருமங்காடு மெயின், அதாவது வவுனியா போகிற ரோட். ஓகே, ஃபுல்லாக இதில் பார்த்துருப்பீங்க இந்த வவுனியாடு அந்த டவுன் என்ன மாதிரியான ஒரு க்ரௌடாகவும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வளமைக்கு திரும்பிட்டு. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.